கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 7வது நாள் அப்போஸ்தலர் நடபடிகை 3வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை நாம் தியானிக்க போகின்றோம். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனத்தை ஒவ்வொரு தடவையும் பரிசுத்த ஆவியின் மூலமாக உயிர் கொடுத்து உண்மை ஆக்குகின்ற தேவன் நீர். அந்த நிமித்தம் இந்த வேளையில இந்த நாள் தியானத்தை உயிர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடம் எங்களுடைய அனுதின வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று உங்களோடு கூட சொன்ன ஒரு காரியம் என்ன? யோவானும் பேதுருவும் 3 மணிக்கு ஆராதனைக்கு செல்கிறார்கள். சப்பானி இருக்கிறான். அந்த சப்பானிக்கு சுகத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை உண்டு பண்ணுகிறார்கள். அந்த சுகம் பெற்றவன் இவ்வளவு நாளாக பூமிக்கு பாரமாகவும் பெற்றவளுக்கு பாரமாகவும் இருந்தவன் அடுத்த நாளே பிரயோஜனம் உள்ளவனாய் மாறினான். ஆனா அது யூத சம்பிரதாய யூத மதத்தின் தலைவர்களுக்கு அது தவறாய் இருந்தது. அவர்களை கொண்டு வந்து கேள்விகள் கேட்கிறார்கள். சிந்திச்சு பார்ப்போம். இது பேதுருவுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸா பயங்கரமா வெஞ்சிருக்கலாம். இந்த நேரத்தையும் இந்த சலுகையும் பேதுரு எடுத்து தன்னை குறித்து மேன்மையாக, தன்னை குறித்து உயர்த்தத்தக்க ஒரு நேரமா இருந்திருக்கலாம். ஆனால் பேதுரு காரியத்தை செய்யல. அவனுக்கு துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமை அடைய வேண்டும், இயேசு கிறிஸ்து மகிமை அடைய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன நடக்குது பாருங்க. லூக்கா சில காரியங்களை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி பேதுரு சொன்ன வார்த்தைகளை லூக்கா எழுதுகிறார். ஒன்றாவது என்ன? இந்த இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் மூலமாக, ஈசாக்கின் மூலமாக, யாக்கோபின் மூலமாக மகிமை பெற்றவர். அப்படின்னா யூதர்கள் விசுவாசிக்கும் பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இருந்தவர். அதனாலதான் ஆதியும் அந்தமும் இல்லாதவராய் இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகின்றது. ஆபிரகாம் இயேசுவை மகிமைப்படுத்தினாராம், ஈசாக்கு தேவனை மகிமைப்படுத்தினாராம். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? நாங்கள் ஆராதிக்கும் இயேசு, நீங்கள் மரிக்க கொடுத்த இயேசு, பழைய ஏற்பாட்டில் நாம் விசுவாசிக்கும் இந்த யூத வேதத்தில் மகிமைப்பட்டவராய் இருக்கிறார். நம்பர் 1. நம்பர் 2, author of life, வாழ்க்கையின் அஸ்திபாரமாகவே இயேசு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். மூன்றாவது என்ன சொல்ல தெரியுமா? இந்த நாமத்தை போல வேற எந்த நாமமும் இல்லை. ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே. இயேசுவின் நாமத்துல அடையாளம் உண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வல்லமை உண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல முழுமை உண்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல பிரைஸ் காட், அடையாளம் வல்லமை மட்டுமல்ல, அன்பு உண்டு, ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு இந்த காரியத்தை சொல்லி இன்னொன்னு சொல்றான். இந்த இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்தவர்ல, இப்ப வந்தவர்ல, பழைய ஏற்பாட்டில் நாம் விசுவாசிக்கும் தோராவில் தீர்க்க தரிசனமாய் வந்தவர். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுரு தன்னை மகிமைப்படுத்தாதபடி மிகவும் தெளிவாய் தான் ஆராதிக்கும் இயேசுவை மகிமைப்படுத்தினவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, பாவம் மன்னிப்பு, மனம் திரும்புதல் இருந்தால் தேவனுடைய சமூகத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை குறித்த ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா? பாவம் எப்பொழுதும் கடந்த நாளை காண வைக்கும். பாவம் எப்பொழுதும் பெண்ணுக்கு பார்க்க வைப்ப. ஏன் தெரியுமா? யாரு எப்ப மண்டவாளம் தண்டவாளம் தெரியும், யாரு அரெஸ்ட் பண்ண போறா, யாரு வந்து என்ன பிடிக்க போறா, எப்ப இந்த உண்மை வெளிப்படும் எப்பொழுதும் பின்னுக்கு பார்க்கின்ற ஒரு காரியமா இருக்கும். அந்த பெண்ணுக்கு பார்க்கிற தன்மை வரும் பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா? இன்றைய
இன்றைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கை உடைந்து போகிறது, நாளையே இல்லை. இன்றைக்கே வாழ முடியலையே, அப்ப நாளைக்கு எங்க வாழ்றது? இயேசு கிறிஸ்துவின் பாவம் மன்னிப்பு கல்வாரி சிலுவையில நமக்கு ரத்தம் சிந்துனது எதற்கு தெரியுமா? பாவம் மன்னிப்பு என்ன செய்து தெரியுமா? கடந்த நாட்களின் வல்லமை திரும்பி பார்க்கிற குற்ற மனப்பான்மை எப்பொழுதும் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்க செய்யும். எவன் என்ன பிடிக்க போறான் அந்த குற்ற மனப்பான்மை உடைத்து போடுகின்றது. நேற்றைய வல்லமையை உடைத்து போட்டு இன்றைய மகிழ்ச்சியை கொண்டாடவும் நாளை நம்பிக்கை பிறக்கவும் மன்னிப்பு நமக்கு கொடுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மகிமை நிறைந்த காரியத்தை நமக்காக சிலுவையில செய்து கொடுத்தார். அதை மறக்காதபடி நாம் இருப்போம். அதான் சிலுவையின் மன்னிப்பின் வல்லமை. தேவ ஜனமே, இந்த காரியம் எவ்வளவு அருமை தெரியுமா? இந்த உலகத்துல பாவத்தை குறித்து பாவம் செஞ்சுட்டு குற்ற மனப்பான்மையில உடைந்து போனவர்கள், பயத்தில் இருக்கிறவர்கள், யாராவது நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா என்று தேடி கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன அருமையான செய்தி தெரியுமா? பகிர்ந்து கொள்வோம். விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போம் தேவ ஜனமே. ஜெபிக்க வேண்டிய காரியம் ஒன்று. என் ஆண்டவராகிய கர்த்தாவே, நான் ஆராதனைக்கு செல்லும் பொழுது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட், எனக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு காரியம் மட்டுமல்ல. பிரைஸ் காட். பரிசுத்த ஆவியானவர் என்னை மனம் திரும்ப வைத்து பரிசுத்த வாழ்க்கைக்கு கொண்டு வரும் ஒரு பக்குவமாய் ஆராதனை இருக்கிறதை நான் அறிந்து கொள்ள கிருபை தாரும். அது மட்டுமல்ல, என் ஆண்டவராகிய கர்த்தர் நீர் யார் என்பதை மறுபடி நான் பரிசீலனை செய்து என்னுடைய லந்து காலங்களில் அர்த்தமுள்ள காலமாய் எங்களுக்கு வைக்க ஜெபிக்கிறோம். பாவம் செய்திருந்தால் எங்களை மன்னியும். நேற்றைய பாவம் அதனுடைய கட்டு இன்றைய சந்தோஷத்தை எடுத்து திருடி கொள்ளாதபடி, நாளை என்ற நம்பிக்கையே இல்லாதபடி இருக்கும் சூழ்நிலையில நான் அறிக்கை செய்கிறேன். பாவி ஆண்டவனா, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும். நீர் மன்னித்தால் இன்றைய நாளின் மகிழ்ச்சியை கொண்டாடுவேன். அந்த மகிழ்ச்சியோடு கூட நாளைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்ற மகிழ்ச்சியில் நான் வாழுவேன். உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல செய்தி யாரிடத்திலாவது நாங்கள் பகிர்ந்து கொள்ள, அதன் மூலமாக இந்த லெந்து காலங்கள் ஒரு அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான நாட்களாக இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே.